ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு லேடி வந்து கோயிலுக்கு போயிட்டு வெளியில வந்தபோது, அவங்களோட நகைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப அந்த போலீஸாருங்கலாம் சந்தேகத்தின் அடிப்படையில வந்து ஒருத்தர போய் அரெஸ்ட் பண்றாங்க. அவரோட பேரு தான் அஜித் குமார். சந்தேக பேர்ல அரெஸ்ட் பண்ணிட்டு, அந்த அஜித் குமார எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு துன்புறுத்தலும், அந்த அளவுக்கு டார்ச்சரும் அந்த அஜித் குமாருக்கு குடுத்திருக்காங்க. எதுக்கு? நீ வந்து உண்மைய ஒத்துக்க, உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையின் பேர்ல வந்து இந்த அளவுக்கு கொடுமை குடுத்திருக்காங்க. அந்த கொடுமையை தாங்க முடியாம, அந்த டார்ச்சர்ல தாங்க முடியாம அஜித் குமார் இப்ப நம்ம கூடயே இல்ல. அவர் வந்து இறந்து போயிட்டாரு. இப்ப அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 5 போலீஸ் ஆபீசர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த போலீஸ் ஆளுங்க எல்லாமே அவங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்கும், அவங்களுக்கும் அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு அடிச்சிருவாங்களா? அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த லேடி வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்களா, அவங்க மேலே ஏகப்பட்ட ஃப்ராட் கேஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒன்னொன்னா வெளியே வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் கவனிக்காம, இத பத்தி எல்லாம் விசாரிக்காம எடுத்த உடனே அந்த அஜித் குமார அடின்னு அடிச்சு, அதுவும் தாகத்துக்கு தண்ணி கேட்கும் போது அந்த அஜித் குமாருக்கு வாயில வந்து மிளகா பொடியை போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு கொடுமை முறையில விசாரிச்சனால அந்த அஜித் குமார் இப்ப உயிரோட இல்ல.